எந்த பிரச்சனையை திமுக உங்களுக்கு முடிச்சு கொடுத்திருக்கிறான்? எந்த பிரச்சனை அண்ணா திமுக முடிச்சு கொடுத்தான்? எந்த பிரச்சனை காங்கிரஸ் முடிச்சு கொடுத்தான்? எந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் முடிச்சு கொடுத்தான்? உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தீர்வு வந்திருக்கிறது சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியால் மட்டும்தான் தீர்வு வந்திருக்க முடியும். வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையை நாங்கள் தான் தலையிட்டோம், தீர்த்து வைத்தோம் எந்த கட்சிக்காரரும் சொல்ல முடியாது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியிலே தேர்விடம் பிடித்து இழுப்பதற்கு நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதரவு அனுமதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எல்லா சாதியை சார்ந்தவர்களும் தேர்விடம் பிடித்து இழுக்கலாம் என்ற உத்தரவை பெற்றுக் கொடுத்தது புதிய தமிழர்கள். 10 ஆண்டு காலம் போராடினோம். போற போதெல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க, மூடிடுவாங்க. எத்தனையோ தடவை இங்க மதுரையிலிருந்து திருச்சி போற போது இடையில கை செஞ்சிருவாங்க. ஆனால் இப்படி 20 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு கண்டதேவியில தேவேந்திர சமுதாயம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அந்த தேர் ஓடு. அப்போ தொடர்ச்சியான போராட்டம், ஒரு லட்சியம், குறிக்கோள் எதுவுமே இல்லாம வெறும் சாதி என்று சொல்லி மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை அரசியலாக மாற்றினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர வெறும் சாதியாக வெற்றி பெற முடியாது. அதை உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். வேதி இல்லாத பயிரை போல ரோட்ல போற ஆடு மாடெல்லாம் வந்து மேஞ்சிட்டு போயிரு. இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் வேணும், உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறணும், உண்மையிலேயே நீ சமத்துவத்தை விரும்புகிறாய் என்று சொன்னால் நீ வெறும் தேவேந்திர சமுதாயமாக இருக்காத, புதிய தமிழகமாக இரு. ரெண்டே தான் நீ மனசுல வச்சுக்கணும். சமுதாயம் என்று சொன்னால் தேவேந்திர குலம், அரசியல் என்று சொன்னால் புதிய தமிழகம். இந்த 2 ஆயத்தையும் 2 மட்டும் வச்சுக்கோ. இதான் 2 கண்கள். இந்த 2 இருந்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. எனவே இதைத்தான் நம்முடைய இதையை உங்களிடத்தில் சொல்வதற்காகத்தான் இதெல்லாம் ஒன்னா கூட்டி சொல்லணும்.